வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு தனது அழகான ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டும் சினிமா இன்னும் மாய தேசத்தின் மறுபக்கம் வலிகளும் வேதனைகளும் நிறைந்தது என்பது வரலாறு எழுதிய பாடம். அவ்வலிகளையும் வேதனைகளையுமான என்னுயிர் தோழனில் நடிக்க வைத்தார் பாரதி ராஜா. அரசியல் திரைப்படமான இதில் தர்மன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கட்சி தொண்டனாகவே வாழ்ந்திருந்தார் பாபு. அதன் பிறகு என்னுயிர் தோழன் பாபு என்றே அழைக்கப்பட்டார். அடுத்ததாக விக்ரமன் இயக்கத்தில் வந்த பெரும்புள்ளி படத்திலும் கதாநாயகனாக தோன்றினார். இதில் இடம்பெற்ற மனசும் மனசும் சேர்ந்தாச்சு பூமாலைதான் பாடல் அப்போது பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தது. அந்த திரைப்படத்தில் காமெடியிலும் கலக்கினார். தொடர்ந்து தாயம்மா, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு போன்ற படங்களில் நடித்து முன்னணி கதாநாயகனாக பாபு வலம் வர தயாரான போதுதான் அச்சம்பவம் நடந்தேறியது. மனசார வாழ்த்துங்களேன் என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருந்த போது ஒரு சண்டை காட்சியில் உயரமான இடத்திலிருந்து பாபு குதிக்க வேண்டியிருந்தது. ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று எச்சரித்தும் டூப் வேண்டாம் என கூறிவிட்டு குதித்ததில் முதுகெலும்பு நொறுங்கியதுடன் அவருடைய சினிமா கனவுகளும் நொறுங்கின. 30 ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்து சிகிச்சை பெற்று வந்த பாபுவை பார்த்து கண்ணீர் வடித்தது திரை உலகம். சில நாட்களுக்கு முன் இயக்குனர் பாரதி ராஜா ஆள் அடையாளம் தெரியாமல் உருக்குலைந்து கிடந்த பாபுவை நேரில் சந்தித்து கண் கலங்கினார். வித்தையையும் காண்பித்த என்னுயிர் தோழன் பாபு இம்மண்ணிலிருந்து மறைந்தாலும் தமிழ் சினிமாவிற்கு என்றும் அதனுயிர் தோழன்தான். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ரவி.